அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரில் ஒரு பக்தர் பெருமாள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கிறாரு, அவருக்கு கால் வலிக்காதா பாவம் என்று கருணையோடு கவலைப்பட்டான். அவன் இறைவனிடம் கேட்டான், சுவாமி, இப்படி நின்று கொண்டே இருக்கிறீர்களே, தங்களுக்கு கால் வலிக்காதா என்று. அதற்கு அவர் சொன்னார், சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு நாள் நீ என்னிடத்தில் இருந்து பார், உனக்கு தெரியும் என்றார். அவனும் அதற்கு சம்மதித்தான். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ என்னைப் போல் சிலையாக புன்முறுவலோடு நின்று கொண்டிருக்க வேண்டும், எதுவும் பேசக்கூடாது, அசையாமல் நிற்க வேண்டும் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டான். மறுநாள் காலையில் அவன் சாமி போல் அலங்கரித்து கருவறையில் நின்றான். ஆடாமல் அசையாமல் விக்கிரகம் போல் நிற்க வேண்டும் என்ற நிபந்தனையை மனதில் கொண்டான். இறைவனும் அவனைப் போலவே பக்தனாக கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் தொழிலை தொடங்கினார். அன்று முதலாக கோவிலுக்கு காலையில் ஒரு செல்வந்தர் வந்தார். சுவாமி, இன்றைக்கு பொழுது எனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும், இன்னும் நிறைய எனக்கு செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சாமியிடம் ஆசி பெற்று கிளம்பினான். கிளம்பும் பொழுது அவன் கையில் கொண்டு வந்திருந்த பணப்பையை மறந்து வைத்துவிட்டு சென்று விட்டான். அடுத்ததாக ஒரு ஏழை ஒருவன், பரம ஏழை, சாமியை கும்பிட்டு, ஐயா, எனக்கு கோவிலில் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரே ₹1 தான் இருக்குது, அதை வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனான். திரும்பும் பொழுது அந்த செல்வந்தன் விட்டு சென்ற பணப்பையை அவன் கண்ணில் பட்டது. எடுத்து பார்த்தான். உள்ளே பணமும் தங்கமும் வைரமுமாக இருந்தது. ஆகா, இறைவன் நமக்கு உடனே கருணை புரிந்து விட்டார் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு சென்றான். கொஞ்ச நேரம் கழித்து இதை பார்த்தவுடன் சிலையாக நின்று கொண்டிருந்த அந்த பக்தனுக்கு, ஐயோ, அது செல்வந்தன் விட்டு சென்ற பை என்று சொல்ல வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் சாமி ஆயிற்று, நாம் பேசாமல் நின்று கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் கப்பல் வியாபாரி. நான் இன்று கப்பலுக்கு செல்கிறேன், நல்லபடியாக என் வியாபாரம் நடக்க வேண்டும், இறைவா உன்னுடைய அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சென்றார். செல்லும் பொழுது திடீரென்று போலீஸார் வந்தார்கள். செல்வந்தன், இவன்தான் என்னுடைய பணத்தை திருடி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கை நீட்ட போலீஸார் அவனை கைது பண்ணார்கள். இதை பார்த்தவுடன் சாமியாக நின்று கொண்டிருந்தவனுக்கு தாங்க முடியவில்லை. ஐயோ, அவன் அப்பாவியாயிற்றே, அவனை போய் கைது செய்கிறார்களே என்று. அவன் திருடவில்லை, அவனை விட்டுவிடுங்கள், அவன் தப்பு செய்யவில்லை என்று சொன்னான். உடனே அவனை விட்டுவிட்டார்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவனும் சென்று விட்டான். மறுநாள் சுவாமி வந்தார். என்னப்பா, இன்று பொழுது எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், நடந்ததே எல்லாம் சொன்னான், இந்த மாதிரி நான் செய்தேன் என்று. இறைவனுக்கு கோபம் வந்தது. என்ன காரியம் செய்து விட்டாய் நீ இருப்பது சுவாமியாக, நீ பேசாமல் நின்றிருந்திருக்க வேண்டும், நிபந்தனையை நீ மீறிவிட்டாய், எதற்காக நீ பதில் பேசினாய் என்றார். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள் என்று புரியாமல் கேட்டான். செல்வந்தன் நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு துளியை அவன் எனக்கு காணிக்கையாக போட்டான். நிறைய பணம் வேண்டும் என்று என்னிடம் வேண்டினான். அந்த பணம் தொலைந்ததால் அவனுடைய கர்ம பலன் குறைகிறது. கர்மாவை குறைத்தேன். அடுத்து வந்த ஏழை, அவனிடம் எதுவுமே இல்லை என்றாலும் இருந்த ஒரே ₹1 எனக்கு அளித்தான். அவனுக்கு செல்வம் கிடைத்தது, தவறில்லை. அடுத்து வந்த வியாபாரி, அவன் இன்று கப்பலுக்கு சென்றிருந்தால் அவன் கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கும், புயலில் சிக்கி அவனுக்கு பெரும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதை தடுக்கவே அவன் கைது செய்யப்பட்டு அதிலிருந்து தப்பிக்க வைக்க நினைத்தேன். நீயோ எல்லாவற்றையும் மறந்து, நான் நினைப்பது இப்படித்தான் என்பதை தெரியாமல் நீ அவசரப்பட்டு விட்டாய் என்று சொல்லவும் பக்தன் பயந்து விட்டான். ஐயோ சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்து விட்டேன் என்று இறைவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்.
இறைவன் சொன்னார், நான் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ப்பா. அது ஒவ்வொன்றையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் கொடுப்பதிலும் ஒரு கருணை இருக்கிறது, கொடுக்காமல் இருப்பதிலும் ஒரு கருணை இருக்கிறது. அவரவர் கர்மாவின்படி பலன்களை தருகிறேன் என்று சொன்னார். ஆமாம், ஆண்டவன் போடும் கணக்கு நமக்கு புரியாது. நம்மை சுற்றி நடக்கும் செயல்களுக்கு காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொரு செயலுக்குள்ளும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பார். அதை புரிந்து கொள்வதில்தான் நாம் வேறுபடுகிறோம். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். நமக்கு சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் மனம் தளராது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல் என்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் சோதனைகளிலிருந்து மீண்டு வரலாம். மாறாக இப்படி சோதனைகள் வந்த பொழுது இறைவனே நீ இருக்கிறாயா, உனக்கு கண் இல்லையா, நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று இறைவனை திட்டுவதும் தெய்வ நிந்தனை சேரும். அது இன்னும் நமக்கு கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும். இருக்கின்ற கர்மாவை கழிப்பதற்காக நாம் எடுத்த பிறவியில் நாம் மீண்டும் கர்மாவை சேர்க்காமல் வார்த்தைகளில் கவனமாக நாம் பார்த்து பேசுவது மிகவும் நல்லது. இறைவன் செயலை புரிந்து கொள்ள யாரால் முடியும்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.